மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு பல்வேறு திரைப்பிரபலங்களும் தொடர்ந்து தங்களுடைய இரங்கல் செய்திகளை பதிவிட்டுட்டு வராங்க. இளையராஜா அவர்களும் லண்டனிலிருந்து காணொளி வாயிலாக தன்னுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணியிருக்கார். தொடர்ந்து நம்மிடையே மூத்த இசையமைப்பாளர் தேவா அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு தேவா, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. எஸ் ஜானகி அவர்களுடைய ஒரு மிக நீண்ட நெடிய இசை பயணத்தில் நீங்களும் ஒரு அங்கம் வச்சுருக்கீங்க. உங்களோட இசையிலையும் நிறைய நல்ல நல்ல பாடல்களாக பாடியிருக்காங்க. அவங்களோட பழகின உங்களுடைய அந்த நினைவலைகளை பகிர்ந்துக்கோங்க. அப்படியே உங்கள் கம்போசிஷனில் அவங்க பாடினதில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னன்னு நேர்களோட பகிர்ந்துக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். அம்மா நேற்று தவறிட்டாங்க, காலமானதை நினைச்சு ரொம்ப மன வருத்தப்பட்டேன். ரொம்ப தன்மையானவங்க ஜானகி அம்மா, ரொம்ப தன்மையானவங்க. அதாவது இன்னும் என்னால மறக்க முடியாது. நான் முதல்ல அவங்கள பாட கூப்பிடும் போது அவங்க வீட்டுக்கு போனா அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்டும் அம்மாவுடைய அவர் சாரும் அம்மாவும் அந்த மரியாதை, ஒரு புது மியூசிக் டைரக்டர் என்ன மட்டும் இல்லை, எல்லா ஒரு புதிய ஒரு வணக்கம் பண்ணா கூட, தம்பி நல்லா இருக்கீங்களா, தம்பி எப்படி இருக்கீங்க, வீட்டுல நல்லா இருக்காங்களான்னு கேட்கிறேன். ஒரு அம்மா ஜானகி அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க போல இல்ல, ஜானகி அம்மா மாதிரி எல்லாம் இல்லைன்னா என்ன போல எல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், வெளியே தெரிஞ்சிருக்க முடியாது. இதுதான் உண்மை. எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு குரல் நம்ம பாட்டை பாடி அது வெளியே வந்து அவ்வளவு ஹிட்டாகுதுன்னா அவங்களாலதான். அதுல ஒரு வேறு கருத்தே இல்லை. அது எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. அம்மா ஒரு பாட்டு, முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரேன்னு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி அவங்களுக்கு பாட சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 2 ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் 2 பேர் கனடா இங்க பெங்களூர்ல இருந்து வந்தாங்க. தேவா இவங்க 2 பேரும் ப்ரொடியூசர் டைரக்டர் அறிமுகப்படுத்திட்டு நீங்க நல்லா மியூசிக் பண்றீங்கன்னு சொல்லி நான் தான் அவங்கள வர சொல்லி உங்களுக்கு கன்னட படம் அவங்க ஒரு வாய்ப்பு தராங்க, உங்களுக்கு நான் தான் சொன்னேன், நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு சொன்ன உடனே வந்துட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர்லாம் பார்க்கவே முடியாது. எனக்கு அப்பவே ஒரு பாட்டு நம்ம 5-6 பாட்டு தான் பாடியிருப்பாங்க அவங்க. அவரெங்கும் தான் உறங்க, ஆறு கடல் மீன் உறங்க. அது போல அப்படிப்பட்ட ஒரு 6 மாசம் முன்னாடி நாங்க அம்மா பேசுனாங்க. எனக்கு அது அம்மா போன் நம்பர் இல்ல, ஆனா பேசினாங்க. எனக்கு யாரும் நினைச்சிட்டு யாருங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. தேவா சார் நான் தான் பேசுறேன் ஜானகி அப்படின்னா. அப்போ நம்ம எப்போ 90s பாடின பாட்டு ஒண்ணு இப்ப நல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, எனக்கு தூது விலைகளை அரைச்சுன்னு ஒரு பாட்டு. அது போல அற்புதமான ஒரு தன்மையான உங்களை எங்க பார்க்க போறோம் சார், எங்க பார்க்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான சிங்கர் எனக்கு வந்து குறைஞ்சது ஒரு 500 பாட்டாவது பாடியிருப்பாங்க. அப்படி ஒரு சிங்கர் எல்லாமே. அந்த அம்மாவுடைய டேலண்ட் என்ன, குழந்தை மாதிரி பாடுவாங்க, ஆம்பளை மாதிரி பாடுவாங்க, ஒரு 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 பைத்தியமா பாடுற மாதிரி பாடுவாங்க. என்ன சார், என்ன பாடகி சார் அந்த அம்மா. அந்த அம்மா மைசூர்ல மறைஞ்சிட்டாங்களே சார், மைசூர்ல மறைஞ்சிட்டாங்களே. ஏதோ அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் சார். ஆமா, நிச்சயமா அவங்க ஆத்மா சாந்தி அடைய நான் எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அந்த குயில நம்ம எப்ப பார்க்க போறோம், அந்த குரல் நம்ம எப்ப கேட்க போறோம் சார், அந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க இசை மட்டும் இல்ல, எண்ணற்ற இசையமைப்பாளர்களுடைய அந்த கம்போசிஷன்ல என்னைக்குமே உங்களோட குரல் இருக்கும் சார். அவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க, அவங்க மறையில அவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க. இன்னும் எவ்வளோ வருஷங்கள், 100, 200, 300 கோடி வருஷங்கள் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. இல்லை, இப்போ சமீபத்தில் கூட அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி சொன்ன விஷயத்த பகிர்ந்துக்கிட்டீங்க இல்லையா, இந்த தூதுவளை இளையராஜா அப்படின்ற ஒரு பாடல் இந்த தலைமுறையினர்கிட்டயுமே கூட இவ்வளவு ஒரு பெரிய அவங்களோட பாட்டு சார். அதாவது எல்லா பாட்டு, நிறைய பாட்டு இப்ப கூட எருக்கஞ்செடி ஓரம் எருக்கி பிடிச்சோமா, அவங்க பழைய பாடல்லாம் இப்ப நல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு சார். எனக்கு ஆக்சுவலி இந்த பாட்டெல்லாம் நான் தான் மியூசிக் டைரக்டர்னு யாருக்கும் தெரியாது சார். இப்பதான் சார் எல்லாருக்கும் இது நான் தான் மியூசிக்னு எல்லாருக்கும் தெரிய வருது சார். முத்து நகையே முழு நிலவே, பஞ்சுமிட், அது போல நிறைய சாங் சார், நிறைய சாங். அவங்க சாங் இது தேவாதான் மியூசிக்கான்னு இப்பதான் சார் தெரியுது சார், 36 வருஷத்துக்கு அப்புறம். உங்களுடைய வேதனையினால புரிஞ்சுக்க முடியுது.
அற்புதமான சிங்கர் சார், அதுல ஒரு சந்தேகமே இல்லையா சார். எல்லா அவங்கதான் சார், அவங்கதான். நன்றி திரு தேவா. நன்றிங்க சார், நன்றிங்க சார். வணக்கம் சார், வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.